ஹாய் மக்களே, வெல்கம் டு பிரதி குக்கிங் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி சிம்பிளான பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ போட்டுக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டும் இருக்கும், நல்லா அருமாவும் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் போட்டேன். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பீட்ரூட் ரெசிபி எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான், சிம்பிளான ரெசிபி தான். இது எக்ஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் கூட. ஸோ பையன் இன்றைக்கி லஞ்சுக்கு எனக்கு பீட்ரூட் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டான். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் கேட்குறதே இப்போதைக்கு ரேர். ஸோ நான் டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாமே, சரி அதை உங்களுக்கும் நான் சொல்லிடலாமே அப்படின்றக்கான இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு நான் வெங்காயம் பொன்னிறமாக வந்துடுச்சு. நான் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன். போட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி விட்ருக்கேன். அதோடு நான் ரெட் சில்லியும் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கேன். இதில் நான் 3 பீட்ரூட் சீவி வச்சுருந்தேன். வந்த பீட்ரூட்டை நான் போட்டேன். போட்டு பீட்ரூட்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காண்டி நான் பீட்ரூட் சீவினதே கொஞ்சம் தண்ணியாக எடுத்து கலக்கி ஊற்றிருக்கேன். ஸோ இது 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா குக் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நான் என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.